திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்ற பிரதமர், காஞ்சிபுரம் கோயிலில் நடந்த தேர் திருவிழா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி மனமுருக வழிபாடு நடத்திய காட்சிகளே இவை. மதுரை வந்த பிரதமர் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்தார். மேளதாளங்கள் முழங்க கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாலை அணிவித்து பூரணகும்ப மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் முருகன் சந்நிதியில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். கொடிமரம் முன்பு மனமுருக வழிபட்ட பிரதமர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமருக்கு முருகன் படம் வழங்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட பூரணச்சந்திரனின் குடும்பத்தை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி தனது வருத்தத்தை பதிவு செய்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த டிசம்பர் மாதம் பூரணச்சந்திரன் என்ற இளைஞர் தீக்குளித்து உயிரிழந்தார். இந்நிலையில் மதுரை மண்டல நகரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றும் போது பூரணச்சந்திரனை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். Peace at the feet of Bhagwan Murugan. No matter what DMK does, the truth will win. Devotees of Bhagwan Murugan will win. மேலும் பூரணச்சந்திரனின் மனைவி இந்துமதி மற்றும் அவரது 2 மகன்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதாக பிரதமர் மோடி புகைப்படங்களை பகிர்ந்தார். பூரணச்சந்திரனின் தற்கொலைக்கு திமுக அரசின் மனிதாபிமானமற்ற போக்கே காரணம் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பேரணிகள், போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜும்மா மசூதியில் இருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாய் சென்று அயத்துல்லா அலி கமேனிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேனி பழைய பள்ளிவாசல் அருகே எஸ்டிபிஐ கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் தக்கா தெருவில் உள்ள மசூதி முன்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அயத்துல்லா அலி கமேனியின் புகைப்படம் மற்றும் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் விருதுநகரிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள ஐயனார் கோயிலின் பிரம்மாண்ட குதிரை சிலைக்கு பக்தர்கள் காகித மாலைகளை அணிவித்தனர். குலமங்கலம் கிராமத்தில் வில்லுனி ஆற்றங்கரையில் உள்ள பெருங்காரையடி மெண்ட ஐயனார் கோயில் முன்பு 33 அடி உயரத்தில் பிரம்மாண்ட குதிரை சிலை ஒன்று தாவி குதிக்கும் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மாசி மகத்தன்று இந்த குதிரைக்கு காகித மாலையை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டும் நேர்த்திக்கடன் செலுத்த பக்தர்கள் குவிந்தனர். குதிரை சிலை முழுவதும் மறையும் அளவுக்கு காகித மாலைகள் போடப்பட்டிருந்த காட்சி வியப்பை ஏற்படுத்தியது. இரவிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து காகித மாலையுடன் வந்த பக்தர்கள் வாகனங்களில் காத்திருந்து மாலைகளை அணிவித்தனர். இன்று மாசிமகம் நடைபெறும் நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. நாளை அதிகாலை வரை நேர்த்திக்கடனை செலுத்த பக்தர்கள் குவிவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் வெள்ளித்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று முதல் நாள்தோறும் காமாட்சியம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய உற்சவமாக ஆரஞ்சு ஊதா நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மலர் மாலைகள் சூடி காமாட்சியம்மன் வெள்ளித்தேரில் எழுந்தருளினார். 4 ராஜவீதி வழியாக பவனி வந்த காமாட்சியம்மனை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். வெள்ளித்தேர் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் முன்பு வந்தபோது விண்ணை பிளக்கும் அளவிற்கு கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற திமுகவின் எண்ணம் வெறும் கனவாகவே போகும் என்றும் மாற்றத்தை தேடி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் கூறினார். That someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. அரசு பணி, மணல் திருட்டு, டாஸ்மாக் என பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்வதில் திமுக அமைச்சர்களுக்கிடையே போட்டி நடப்பதாகவும் சாடினார். DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of best management. மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தை காங்கிரஸ் கட்சி வஞ்சித்ததாகவும் அதன் உச்சகட்டமாக கச்சத்தீவை தாரை வார்த்தபோது திமுக மௌனமாக இருந்து துரோகம் இழைத்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மண்டேலா நகரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் பொய் கூறுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்கி தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு மத்திய அரசை திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். 31 ஆண்டுகள் தமிழகத்தை நல்வழியில் நடத்தியது போல மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை அதிமுக தரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தையும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தையும் திமுக முடக்க பார்ப்பதாகவும் அவர் விமர்சித்தார். திருப்பரங்குன்றத்தில் நான் கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாக்க முடிவு செய்தேன். ஆனால் அது ஒரு மத தலைவராக அல்ல, ஒரு முதல்வராக. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதில் பகுத்தறிவு என்பது எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை அரசியலுக்கு அடிபணி விடக்கூடாது என்பதே என் நிலைப்பாடு. பகுத்தறிவு எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட வேண்டும் என்பதில்லை. இரண்டும் ஒரே சமுதாயத்தினுடைய இரு முகங்கள். பெரியார், அடிகளார் நட்பு அதற்கு சான்று. வேறுபட்ட நம்பிக்கை இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே எதிர்காலத்தை நோக்கியே செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலில் நான் அனைவரையும் சேர்ப்பது என்ற கொள்கையை கடைபிடிக்கிறேன். வேறுபட்ட நம்பிக்கைகள் இருந்தாலும் நாம் ஒரே மண்ணில் வாழ்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறோம். அதுவே திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. திமுகவின் திட்டங்கள் குறித்தும் இந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். மதுரை வெளிவட்ட சாலையில் சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி,
தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக தலைவர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கவில்லை என கூறினார். The leader of the local NDA, Thiru Edappadi Palaniswamy, will be calling a meeting and will discuss and decide. NDA is one family. We have no internal problems like DMK and Congress. We work like a family. This will be decided like family and we will... இன்று டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு இருக்கும் வலிமையை அக்கட்சியினர் உணர்ந்து அங்கீகரிப்பதாகவும் அதன் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கர் கூறியுள்ளார். திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் உடங்கரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அனைத்தும் சுமூகமாக நடப்பதாக செல்வ பெருந்தகை கூறினார். இந்நிலையில் கிரீஷ் உடங்கர் திமுக தர முன்வந்துள்ள தொகுதி எண்ணிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them. காங்கிரஸ் சுயமாக மாநிலங்களவைக்கு செல்லும் நிலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் சோடங்கர் கூறினார். அதே நேரத்தில் தாவேகாவிற்கு ஆதரவான கருத்துக்களையும் சோடங்கர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. We can't underestimate them. They are getting traction among the youngsters, and they are also recognizing the strength of Indian National Congress and our leader Rahul Ji in Tamil Nadu. எனினும் தற்போது திமுகவுடனேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தங்களுக்கு தேவையான தொகுதி எண்ணிக்கையை தெரிவித்துவிட்டு காத்திருப்பதாகவும் கிரீஷ் உடங்கர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். கேரளாவில் நடந்த யானைகளுக்கான பந்தயம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மேற்காசியாவில் நிலவும் போர் நிலவரம் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிபர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார். மதுரையிலிருந்து டெல்லி சென்ற பிரதமர் மோடி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் அவசர கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மேற்காசியாவின் தற்போதைய நிலவரம், அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்போது போர் பதற்றம் குறித்த இந்தியாவின் கவலையை வெளிப்படுத்திய பிரதமர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் போர் நடவடிக்கைகளை விரைவில் நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது சயீதுடன் பேசிய பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகம் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் போர் தாக்குதலில் இருந்து இந்தியர்களை பாதுகாத்ததற்கு நன்றி தெரிவித்தார். கேரள மாநிலம் குருவாயூரில் ஆணையாட்டம் என அழைக்கப்படும் யானை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் புகழ்பெற்ற குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணா கோயில் திருவிழாவையொட்டி யானை பந்தயம் நடைபெறும். இதில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் பங்கேற்று நிர்ணயிக்கப்பட்ட தூரம் ஓடி எல்லையை தொடும். போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பிடிக்கும் யானை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியில் குருவாயூர் அப்பனின் தங்க சிலையை சுமந்து செல்லும். அந்த வகையில் நடப்பாண்டில் 11 யானைகள் பந்தயத்தில் பங்கேற்று இலக்கை நோக்கி ஓடின. இதனை சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். ரவிகிருஷ்ணன் என்ற யானை வேகமாக ஓடி இலக்கை எட்டி முதலிடம் பிடித்தது. பாலு, கிருஷ்ணநாராயணன் ஆகிய யானைகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன.
அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை வரவேற்க வரிசையாக புல்டோசர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை இவை. அசாமில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளும் பாஜக, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகிய இருதரப்பும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் மத்திய அசாமில் உள்ள ஜாகிரோடு என்ற இடத்தில் 2வது நாளாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா பரப்புரையில் ஈடுபட்டார். அவரை வரவேற்க பாஜக தொண்டர்கள் சாலை ஓரம் புல்டோசர்களை வரிசையாக நிறுத்தி வைத்திருந்தனர். முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்தவுடன் அவர் மீது புல்டோசரின் பிளேடுகளில் இருந்து மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அசாமில் புல்டோசர்கள் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை கொண்டாடும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக சென்னையிலிருந்து அந்நாடுகளுக்கு செல்லும் 36 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே நடந்து வரும் போர் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 3வது நாளாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி, சார்ஜா உள்ளிட்டவற்றிற்கு புறப்பட வேண்டிய 18 விமானங்கள் மற்றும் அந்த நாடுகளிலிருந்து வரவேண்டிய 18 வருகை விமானங்கள் என மொத்தம் 36 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பிற மாநிலங்களிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலேயே பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கேயே தூங்கி பயணிகள் இரவை கழித்தனர். இதேபோல மும்பையின் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்திலும் பயணிகள் காத்திருந்தனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது துபாய் வழியாக செல்வதற்கான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் உச்சத் தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியாவில் அஞ்சலி பேரணிகள், சிறப்பு தொழுகைகள், போராட்டங்கள் நடைபெற்றன. டெல்லியில் உள்ள ஈரான் கலாச்சார இல்லத்தில் கமேனி மறைவுக்கு இஸ்லாமியர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பீகார் தலைநகர் பாட்னாவில் ஷியா சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ட்ரம்ப், நெத்தன்யாகு புகைப்படங்களை தீயிட்டு கொளுத்தினர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பேரணியாக சென்ற மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரின் லால் சவுக் பகுதியில் கமேனிக்காக சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஈரானுக்கு ஆதரவாக ஷியா சமூகத்தினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அயோத்தி, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் ஷியா சமூக மக்கள் போராட்டம் நடத்தினர். இஸ்ரேல், ஈரான் இடையே தொடரும் போர் பதற்றம். அமெரிக்காவுடன் சேர்ந்து கூட்டறிக்கை வெளியிட்ட வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். ஈரானில் 1000 இடங்களை குறிவைத்து 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஏவுகணை தளவாடமுள்ள பகுதி, ஈரான் ராணுவத்தின் தலைமையகம், ராணுவ நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பிக்கும் அலுவலகம் உள்ளிட்டவை இந்த தாக்குதலில் அடங்கும் என அமெரிக்கா கூறியுள்ளது. போர் விமானங்கள், ட்ரோன்கள், ரேடாரில் சிக்காமல் குண்டு வீசும் விமானங்களை இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஈரானின் தப்ரீஸ் பகுதியில் அந்நாட்டின் போர் விமானத்தை குண்டு வீசி அழித்த வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் ஈரான் ராணுவத்திற்கு சொந்தமான பகுதியில் தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு வீடியோவையும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஈரான் தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா தொடர்பான இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கையை எடுப்போம் என்றும் அந்நாடுகள் எச்சரித்துள்ளன. உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்க இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் 2வது நாளாக பதில் தாக்குதலை தொடர்ந்தது. அந்த வகையில் மத்திய இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் கட்டடங்கள் உருக்குலைந்தன. பெய்ட் ஷெமெஷ் நகரில் 10 பேர் கொல்லப்பட்டனர். குறைந்தது 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் ஈராக்கில் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே மோதல் வெடித்தது.
குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரானி ஆளில்லா ட்ரோன் தாக்கியது. துபாய் மற்றும் கத்தார் தலைநகர் தோஹாவில் பலத்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. பல பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. துபாயில் உள்ள ஜபல் அலி துறைமுகத்தில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் விழுந்ததில் கப்பல் தளம் கரும்புகையுடன் காட்சியளித்தது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலையை தாக்கி அழித்ததில் 560 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு இந்தியர் உட்பட 58 பேர் காயமடைந்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் கூறியுள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தாக்குதலை தீவிரப்படுத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 5 பேர் படுகாயமடைந்ததாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஒரே தாக்குதலில் கமேனி உள்பட 48 ஈரானிய தலைவர்களை கொன்றதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட வேகமாக முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளார். கமேனி கொல்லப்பட்டதை ஈரானிய மக்கள் தெருக்களில் கொண்டாடி வருவதாக கூறிய ட்ரம்ப் ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவ கமாண்டோக்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். The entire military command is gone as well, and many of them want to surrender into saving their lives. They want immunity. They're calling by the thousands. Combat operations continue at this time in full force, and they will continue until all of our objectives are achieved. ஆயுதங்களை கீழே போடுங்கள் அல்லது செத்து மடியுங்கள் என்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படையை ட்ரம்ப் எச்சரித்தார். காரேஸில் பங்கேற்க துபாய் சென்றுள்ள நடிகர் அஜித் குமார் அங்கு பாதுகாப்பாக இருப்பதாக அவரது மேலாளர் தெரிவித்துள்ளார். தங்கள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதன் நேச நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயின் பிரபல புர்ஜ் கலிஃபா கட்டடத்தின் அருகிலும் கூட தாக்குதல் நடந்தது. அதனால் அங்கு தங்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் துபாயில் காரேஸில் பங்கேற்பதற்காக பல மாதங்களாக அங்கு தங்கியிருக்கும் அஜித்தின் நிலை பற்றி ரசிகர்கள் கவலையடைந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா, அஜித் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளார்.